ஹாய். காதலர் தினம் ரீ-ரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காதலர் தினம் ரீ-ரிலீஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸு ஒரு காதலருக்கும் இந்த படம் வந்து எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்றான். காதலர் தினம் அப்படின்ற படம் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் ஹிட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த படம் யார் பார்த்தாலும் செம இதா இருக்கும். ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவரு மேல் மட்டத்தில், அதாவது ரிச் ஃபேமிலி கேர்ளை எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த கதையே. ஸோ அமேசிங் ப்ரோ, சீரியஸ்லி. இந்த மூவிஸ் வந்து பார்த்தோன்னா கேடிவிஸில் வந்துன்னா மைண்ட் ரிப்பீட்டடாக மோடில் போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த படம். அதுவும் இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கெலாம் இந்த ஃபிலிம்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஓவர் ஆஃப் டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது இப்போது தேட்டரில் பார்க்கும்போது சீரியஸ்லி சொல்கிறேன், திஸ் வாஸ் ஸோ அமேசிங், மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா 90s அந்த கொண்டு போறாங்க. இதுல வந்து குணாலும் சோனாலி பிந்திரா அவங்க 2 பேரோட சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இதுல சோனாலி பிந்தே கிட்ட லவ் பண்ணாரா இல்லையா, லவ் ப்ரப்போஸ் பண்ணாரா இல்லையா, அதுதான் இந்த காதலர் தினத்தோட கதை. 1999 நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸு. அந்த டைமில் இப்படியெல்லாம் ஒரு லொக்கேஷனு, இப்படியெல்லாம் ஒரு இடம் இருக்குமா? அதுலேயும் வந்து பார்த்தோன்னா இந்த படம் வரும்போது எனக்கு கம்ப்யூட்டர்லாம் இப்போ இருந்துச்சா அப்படின்னு எனக்கு இப்போ தான் ஆச்சரியமாக இருக்குது சீரியஸ்லி. அப்போல்லாம் இமெயில்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சா அந்த டெக்னாலஜிலேயே? அப்போ ஃபோன் கூட நம்மள்கிட்ட இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் ஒரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம மாஸ் ஹிட்டு அப்படின்லாம். அப்போ வந்து இது வந்து ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை. அப்போ வந்து 5.1 கொடுத்துருந்தாங்க, இப்போ 7.1 கொடுத்துருக்காங்க இந்த படத்தை. பட் ஒரு ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டர் தான் அந்த படம் ஃபுல்லாகவுமே இருக்கும். அந்த கம்ப்யூட்டரே இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்க இந்த படத்தை. இப்போ பார்க்கும்போதுமே வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஐ மீன் நோ வேர்ட்ஸ் டு சே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. சார் அதே மாதிரி அந்த டைம்ல ரிலீஸ் ஆகும்போது நீங்க தியேட்டர்ல பாத்தீங்களா அந்த படத்தை? அந்த டைம்ல ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிவிடி தான் வந்தது எனக்கு தெரிஞ்சு. அந்த டிவிடி சிடி பிளேயரில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா டெக்கில் இருந்து டிவிடி கனெக்ட் ஆன இயர் இந்த காதலர் தினம் வரப்பலாம், இந்த படம் வரப்பலாம். டிவிடியில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்போ இன்னைக்கு தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. அந்த பேக்ரவுண்டு ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் ரீரிலீஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப தனி ரகம் தான் போல இருக்குது காதலர் தினம் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக குணால் சார்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் நான் இது வரைக்கும் எந்த படமும் பார்த்ததும் இல்லை. அதுவும் ஒரு அப்பயே வந்து பிறக்காதுக்கு முன்னாடியே டெத் ஆகிட்டார் அப்படின்னாங்க. ஸோ அவர் அப்பயே பாஸ் அவே ஆனதுனால அவர் படம் தேட்டரில் பார்க்குற ஒரு பாக்கி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சாங் இருக்குது. ஃபஸ்ட்டு சாங் வந்து அந்த சோனாலி பிந்தையோட டாக்டர் இன்ட்ரோ சீனு, அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணுற சீனு. அந்த லவ் ப்ரப்போஸில் வந்து சேட் பண்ணிட்டு இருக்கும்போது சோனாலி பிந்தே கிட்ட நீங்கள் ஹாய் ஆண்டின்மா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சோனாலி பிந்தே காம்போஸ்லாம் வேற லெவல் ப்ரோ, சீரியஸ்லி. அதாவது ஆக்சுவலாக சொல்ல போனால் ப்ரோ, இது எப்படி எத்தனை ஜென்சி கிட்ஸ் இந்த படம் பார்ப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ நான் ஒரு ஜென்சியாக பார்க்கும்போது இப்போ நிறையா மூவிஸில் வருது, எல்லாமே பார்க்குறோம், ஓகே. அந்த 90s டைமில் ஒரு மூவிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போது 90s லவ் அப்படின்ற போது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மூவி அந்த மாதிரி டைமில் தான் வரும். ஆனால் அதுக்கு சோனாலி பிந்தே வந்து யாருக்கிட்ட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவா, இது ஆன்டின்றாண்டி அப்படின்ட்டு. அதுக்கு சோனாலி பிந்தே கிட்ட ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவா அப்படி, என்னோட பேர் வந்து ஒரு ஃப்ளவரோட பேர் எப்படி ஆரம்பிக்கும்ன்ட்டு கேளு, அப்படி கரெக்டாக சொல்லிட்டானா நீ அவனுக்கு கிடச்சிருவ அப்படின்ற மாதிரி டைலாக் வரும். மறைமுகமாக தான் டைலாக் வரும். உடனே அவர் வந்து அவரோட நேமை, சோனாலி பிந்தையோட நேமை குணால் சொல்லிட்டு அந்த ப்ரப்போஸ் பண்ணுற சீன்லாம் நல்லாயிருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிட்டி பேஸ்டு, அதுவும் மும்பையில் நடக்குது. அந்த மும்பையிலலாம் இப்படிலாம் லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சாங்க்கும் ஒவ்வொரு செட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ரியல் லொக்கேஷனுக்கே போய் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து தேட்டரில் கேட்கும் போதெல்லாம் சீரியஸ்லி சொல்கிறேன், காதான் அழைப்பாய் இது சீரியஸ்லி. அதாவது ஏஆர் ரஹ்மான்லாம் இந்த படத்தில் வந்து மியூசிக் போடல,
அப்படியே ஒரு ஒரு ரவிவர்மா ஆர்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ரவிவர்மா, பிக்காசோ இன்னும் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். அந்த ஒரு பிக்காசோ டிராயிங்க வந்து ஏஆர் ரகுமான் இந்த படத்துல ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா போட்டிருக்காரு ப்ரோ. சீரியஸா. கவுண்டமணி சார் கவுண்டமணி சார் அவரெல்லாம் எந்த காமெடியில் வச்சாலும் இது பண்ணவே முடியாது. ஆனால் இதில் ஒரு 2 சீனுக்கு வந்து சீரியஸாக ஆக்ட் கொடுத்துருப்பாரு கவுண்டமணி. என்னென்னா என்ன சொல்லுவா அப்படின்னா, இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் பெரிய ஆள் ரெக்கமெண்ட் பண்ணியும் உனக்கு அந்த பெரிய ஆளோட ரெக்கமெண்டை எடுத்துட்டு உனக்கு வந்து சீட்டை கொடுத்துருக்காரு பார்த்தியா, அதுக்கோசரம்னாச்சும் நீ படிக்கிறோம். இப்படி வந்து லவ்வுக்காக என்னது அந்த எக்ஸாமையே கோட்டை விட்டுட்டு நிற்கிற. இனிமேல் வர காலத்துலனாச்சும் நீ புரிஞ்சு படி, அரியர் இல்லாமல் படி அப்படின்ட்டு சீரியஸாக சொல்லுவா அப்படி பாருங்க. என்னென்ன வெரைட்டி சாங்ஸ்லாம் போட முடியுமோ, எப்படியெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியுமோ, அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. பார்த்தோனே கண்ணே கலங்கிருச்சு ப்ரோ. அது கிளைமேக்ஸ் சீன்லாம் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ரீ ரிலீஸில் எனக்கு 10க்கு 9.8 கொடுப்பேன். ஆமாம், 9.8 தான் எனக்கு. ஆக்சுவலாக 9.5க்கு மேலே கொடுத்தாவே 10 கணக்கு தானே ப்ரோ. கவுண்டமணி வந்து எல்லாத்துலேயும் வெறும் காமெடியாக தான் நடிப்பாரு. இதில் வந்து ஒரு 2 இடத்துல சீரியஸாக நடிப்பாரு. அது எப்படி இருக்கும்? கவுண்டமணி வந்து பார்த்தோம்னா ஒரு ஆக்டிங்கும் சரி, காமெடியும் சரி, மேனேஜரும் சரி, அதெல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. இது பார்த்தாதுன்னு எனக்கு இதில் ஆச்சரியமே என்னன்னா, இந்த என்ன விலை அழகேன்னு ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா? அதில் அந்த யூஸ் பண்ண அந்த ஷார்ட்டே வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போதுமே இது 90ஸ்ல வந்த மூவியா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 5 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னா அதில் எனக்கு ரீ ரிலீஸில் வந்து 2 இடத்துல லேகிங் இருக்கிற மாதிரி தோணுனது. அதனால தான் நான் 2 பாயிண்ட் கம்மி கொடுத்துருக்கேன். பெயிண்ட்டை வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, இவ்வளோ ஒரு மேக்கிங்ஸ் ஃபுல்லாக, இவ்வளோ ஒரு மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த டேரக்டர்லாம் சீரியஸ்லி சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த படம். ஆக்சுவலாக என்ன தான் வந்து ஜென்சியாவுமே இருந்தாலுமே கூட இந்த 90s மூவின்றது ஒரு தனி ஃபீலாக தான் இருந்துச்சு. அதில் எல்லா சாங்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை